படிக்க வருகின்றார் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் மயில் என்ற தலைப்பில். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நன்றி. மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி மகிழ்கிறேன். அருந்தமிழின் ஆலயம் ஐயா அவர்கள் அன்புருவான அதிசயம். என்னுடைய பெயர் நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், வட அமெரிக்காவிலிருந்து. இந்த வாசிக்கும் கவிதை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தலைப்பு கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு. பொது தலைப்பு முத்தமிழ் பறவைகள். கவிதையின் தலைப்பு மயில். நடைபெற்ற இடம், இந்த கவியரங்கம் நடைபெற்ற இடம் இஸ்லாமிய கல்லூரி, வாணியம்பாடி. நடைபெற்ற நாள் 2/3/1967. இனி கவிதைக்குள் செல்வோம். கவிதையின் தலைப்பு மயில். வாணி இயம்பு ஆடி மகிழ்வாயென வாணியம்பாடி வானம் பாடியார் என்னை அழைத்திட இங்கே உங்கள் முன்னர் நிற்கிறேன். வீட்டு முற்றத்துச் சேலை மயிலை அழைத்து சிறந்த சோலை மயிலை பாடச் சொன்னால் பாடிக் காட்ட வேண்டியவெல்லாம் ஆடிக்காட்டியே அவள் தெரிவிப்பாள். கொண்டாட முத்தமிழ் விழா குறித்தவர் திண்டாட என ஏன் தேர்ந்தெடுத்தார்? மாசினைத்தானே மையெனச் சொல்வார். பேசும் குறைகள் இல்லாத பறவை எதுவெனக் கேட்டால் இதோ பார் இதன்பால் மையில் மையில் என்றனர். அதுவே மயிலாய் மருவி வந்தது. அதனை நான் மையிலே தீட்ட முடியா நிலைமையில் இருந்தேன். எனினும் பாடும் கடமையில் சிலவரி உங்கள் செவியில் போட ஒப்பிட வேண்டினேன். உதவ மாட்டீரோ? நன்குறிஞ்சி வண்டு நரவருந்தும் பூக்காட்டு பொன்குறிஞ்சி பாவை. புலவர்வாய் பாவை மிக கொண்ட பூக்கொண்டையாள். கெண்டைக்கண் பெண்ணோடு சண்டையால் சாயாத சாயலாள். நாம் போற்றும் முத்தமிழில் 3ஆம் தமிழ் வளர்க்கும் இவள் குன்றை கொத்தியே ஆடும் குறவஞ்சி. சூழ்ந்தே அறகுற வஞ்சி அகல் பறவை கூட்டம். நெருங்கி இவள் நேயத் தலைமையில் வாழ்ந்திடவே ஓர் மனதாய் தீர்மானம் ஒப்பி நிறைவேற்றி சீர்த்த அரசாட்சி செய்திட தேர்ந்ததுவே. நாடகத்தை நாடகத்தில் நல்லின்பம் ஒவ்வொரு நாடகமாய் பெய்வாள். இந்நாடகத்தான் இந்த அருமையிலே நெஞ்சை அடைக்கலமாக்கி அருமையிலே கொண்டார்கள். ஆ மையல் மிக மையல் தந்தாய் என புகழ்ந்தார். மேலும் அகமகிழ்ந்தார். மையல் மயிலென ஆனதே. பன்மையில் நாம் பார்க்கும் அழகெல்லாம் உண்மையிலே இன்புறவே காட்டும் ஒரு மயிலே. ஈங்கு நிழலை பிழிந்து நிரப்புமோர் சோலை அழல் வட்டம் மேற்கை அடைந்திட்ட மாலை. தீயரின் ஆட்சி போய் தேய்ந்தது போலவே தேய்ந்த இடையினாள் சித்திரத் தேரும் நற்சித்திரத் தேரும் வடிவமும் அப்பெண்ணை ஒத்திராவென்றே உரைக்கலாம். அந்த மதுமதி மங்கையை ஓரிளங்காளை எதிர்பாரா வண்ணம் இருவிழி கோட்டிலே காட்சி பொருளெனக் கண்டான். பருவத்தின் ஆட்சியரங்கம் அவளை வியந்துடன் காண மயிலோ என்றான். காரணம், மிக்கழகான மயிலியல் கண்டான் அவளிடம். இன்பத் தலையிலே நீந்தியே எக்களிப்பாள். வண்ணமொழி குயிலி வாடா பனிமலராள். பாவை கடையாலே பாடுவாள் அப்பாவை. ஓர் சங்கை போல உயரா கழுத்துடையாள். ஒப்புமையில் ஒப்புமையில் என்றாலும் அம்மயிலின் ஒப்புமையில் பொன் கழுத்து சால உயர்ந்தெண்ணில் ஏழை போல் காட்சி தரும். இம்முரணேன், ஏனென்றால் ஏழை பெண் தன் கழுத்தும் இன்னும் மிக நீண்டிருந்தால் அக்கழுத்து மூடும் அளவிற்கு பொன்னணிகள் தக்கபடி வாங்கி வர தங்க கழுத்தினிலே தங்கவை என்றிடுவான் கைப்பிடித்தோன். தன் கழுத்தை மங்கை அறுப்பாள் மனம் வெறுத்தே என்றுதான். கோழி தன் காலினால் குப்பையின் மேல் கிறுக்கும். ஆழிக்கரை மேல் அலவன் கிறுக்கும். எழுதுகிறோம் என்றே தலை கிறுக்கு கொள்ளும். கழுதையும் வாய் திறந்து கத்தும். கடுங்குரலில் கோட்டானும் கத்தும். குழுமி இரண்டுமே பாட்டென்றும் பாட்டு என்று எண்ணும். தம் அகத்து நாம் பார்த்ததுடன் உள்ள மாற்றத்தை உணர்வோம். உரைத்திட்டால் உள்ள மாற்றத்தை உருமா என விடுப்போம். வண்ணத் தொகுப்போ வைரத் தொடுப்போ என்றெண்ணத் தகுந்த எழில் தோகை கொண்டு கலைத்தேன். இடரெல்லாம் கால் பெயர்த்தாடி கலைத்தேன் பொழிந்தேன் என மயில் காட்டிடும். வான்கோழி பொல்லாத வாலை விரித்து வந்து நான் வாழ்க என்றோர் நடனம் புரிந்திடும். மேலோரை பார்த்து மிக மனம் பொங்கிடும். போலிகள் ஆட்டமோ போதைக்கள் ஆட்டமே. இந்த மயிலை பிணிமுகம் என்றதேன்? சிந்தித்து பார்த்தேன், தெரிந்தது காரணம். கார்கால காதல் கலாப மயிலின்பால் பார்ப்பவர் கண்களை பக்குவமாக பிணிக்கும் பிறங்கிடும். இம்முகம் என்றே பிணிமுகம் என்று பெயரிட்டார். பெரிய மணிநிற உச்சி மரகத குன்ற கணிகையால் பெற்றார் களிப்பு. சித்திரத் தோகையே நின்றன் சிறகோ வெயில்மணி கோவை காசின் நெசவு. ஆணின் உரோம மலர்கள் அவைகள் ஆடி வருகையால் நெஞ்சினை அள்ளுமே. பூந்தாவணி பாவாடை பூவையே
காலிலே கலை புரட்டாசி வழங்கு நீ, உன் கூத்தை பசிமறந்தும் உண்போம் திரண்ட 2 தினவு விழிகளால். வருங்கார் கண்டதும் நன்கார் திகைக்கும் குரல் உன் குரல்தான் எனினும் விரும்பினோம். இறக்கை கொண்டும் பறக்கை விட்ட பறவை மார்கழி, அவ்வின்பத்தை ஏன் நீ மறந்தாய்? எதனால் துறந்தாய்? மாசிலா கலம்பக வண்ணக் கழுத்தினை வெட்டி வெட்டி மங்கையர் செருக்கை நீ வெட்டி வீழ்த்தினாய். வாழ்த்தினேன் உன்னை சாரல் மேடையின் ஆடல் விழாவே, உன் உன் பங்கு நின் உடல் புல்லரிப்பாலே கூத்து வடிவிலே நடத்திக் கொடுத்தாய். முத்தமிழுக்கு முதல் மகளானாய். கணுக்கள் இருக்கும் காரணத்தால் கரும்பும் மூங்கிலும் ஒன்றுதான். களனிக் கரும்பினிப்பை காட்டுமா மூங்கில், கரும்பும் தோகை உண்டு. விரித்து விழிக்கும் விருந்து படைக்குமா? துதிக்கை சிறப்பு யானைக்கு, உனக்கோ தோகை சிறப்பு. அதனால் தானே ஆகு பெயரால் தோகை என்றே அழைத்தார், இன்பம் வரவழைத்தார். ஈர நொச்சி இலையடி பெயர்த்தே ஆடினாய் நீ. ஆடிய பொழுதுன் அழகு தோகையில் உதிர்ந்த மணிகளை உயரப் பறந்து மீன்கள் ஆயின. மீன்கள் மேயும் கடலில் தண்ணீர் திடலில் கவினார் உப்பலை மேடையில் உதிர்ந்தவை ஒளிசை முத்துக்களாயின. முறுவல் செய்தன செடிகள் கொடிகள் இவற்றில் தெரித்து விழுந்தன பூக்கள் ஆயின. மேலும் விழாமல் தோகையில் விளங்கும் இவற்றை எண்ணி பார்க்கிறேன். கண்களை கவர்ந்த காந்த மேடையே, கலைப்பூ மணக்கும் கட்டழகோடையே, உன்றன் தோகை விழிகளில் ஒரு சில எனக்கு தந்தால் இயலுமென்பேன். எடுத்து வைக்கும் எழிலடியாவும் நாடகத் தமிழுக்கு இலக்கணம் நல்க கண்ட இயற்கை தந்தது பதக்கம். எல்லாம் வாலிலே இருத்தி வைத்தார். பாவி மனிதர் பரிசுகள் பெற்றால் தலையில் வைத்து தலைக்கணம் கொள்வர். இருட்டின் தோகையில் இருக்கும் மீன்கள் விழிகளாய் விளங்கும். உனது தோகையில் 1000 கண்கள், அவைகள் வளைநிலா துண்டுகள், வைரவார் படங்கள். இந்திரன் உடலில் 1000 கண்கள். வந்த காரணம், இந்த கால மஞ்சட் பத்திரிகை வழங்கும் செய்தி பார்த்தவர் விழிகளை பறித்து பறித்து தோகையில் வைத்து தோரணம் செய்தாய். வாகை சூடிய நாட்டிய வாணி, கோஹினூர் பறவையே, உனது முடிமிசை பார்ப்பவர் கண்ணில் பளிச்சிடும் வியப்புக் குறிகளை கொண்டையாய் எடுத்து நிறுத்தினாய். விரித்த தோகையில் தெரித்த வண்ணமே வானவில்லாக வந்து நின்றது. வாலாட்டுவோரை கண்டால் மக்கள் கோலாட்டி மிரட்டுவர். அழகு குவியலே, வாலாட்டும் போதும் உனையோ வாழ்த்துவர். நகை என்பார்கள் பெண்கள், மறுத்தால் பகை என்பார்கள். அவர்கள் வனப்பு பொன்னிலே பொலிவதால் பொன்னென்றவரை பாவலர் அழைத்தனர். உன்றன் அழகோ இயற்கை, கடைச்சரக்கு உன்பால் இல்லை. அழகின் வடிவம் நீ, கவர்ச்சி படிவம் நீ. மாதர் பூசும் வண்ண பூச்சு, வெளுத்தால் உண்மை வெளுத்துப் போகும். உன்னுடல் வண்ணம் பகைக்கு தோலா பசுந்தமிழ் மொழிதான். புலிதான் கரையும் நீரில், பொன் போல் மேய்ந்து திரியும் மீனுமா கரையும். அதுபோலத்தான் மழைக்கு மறையா சாயல் நீ. தூது போக மற்றவற்றை தூ தூ என்றே துரத்துவார்கள். மஞ்சை உன்னையோ கெஞ்சுவார்கள், அஞ்சுவார்கள் நீ ஆகாதென்றால். வண்ண மாளிகை பெண்ணே, கவிஞர் எண்ணம் ஆளுகை பெற்றாய். பண்ணில் ராக மாளிகை என நீ சிறந்தாய். முல்லை கொல்லையில் முழு நிலாவாக உலவி நீ இருதிணை வாழும் விருதினை எய்தினாய். பாறை மேல் முட்டையிட்டு பறக்கும் பாவையே, ஆமாம், உங்களில் ஆண்மையில் 5-6 பெண்களை மணக்கும் என்று சொல்கிறார். இது மெய்தானா? ஆடவர் பஞ்சமோ? அதனால் இந்த தசரத பண்பை தாங்கிடலாமோ? இதய சூரியன் என்றிருக்கும் உதய சூரிய வடிவினை உவப்பாய் விரித்த தோகையில் விளக்கும் ஆண்மையில் அழகு விளக்கம் காட்டும். நீலக் கழுத்தும் நீளக் கழுத்தே கொள்ளே கால முதுகின் மேலே கருப்பு வட்டங்கள், கவின் சிறு செதில்கள், செம்பு நிறத்தால் சிறு சிறு கோடுகள், பழுப்பிலை தொடைகள், பளிங்கு கால்கள். கொல்லன் இடத்தில் இடுக்கியை வாங்கி இரும்பு வாய்தனை விரும்புவாய் ஆனாய். கருங்குயில் பாட்டும் கண்ணாடி அருவி உருகி போட்ட ஒத்த தாழமும் உன்னால் தகுதி உற்றன என்பேன். நீலவாணி வாணி நிழல் குழல் ஈரம் உலர்த்த என்றழைத்தாளோ? மரகத விசிறியை அதனால் வட்ட வடிவில் விரித்து வந்தாய் போலும். பருத்தவர் வெப்ப வருத்தம் தாங்கார். விசிறி வீச வேண்டும் ஒருவர். வெயில் தாக்குண்டு வெதும்புங் குண்டு மலைபால் கொண்ட பரிவாலோ நீ ஓவிய விசிறியை உதறி விரித்தாய். புள்ளினத்தின் பெரிய புள்ளியே, தொகையாய் காசும் தோகையில் கண்டோ? வகை பெற திட்டம் வளர்க்கும் நாட்டார் தேசியமயமாய் செய்தனர் நின்னை. விரியுமோ உன்றன் தோகை போல் மேன்மை? அழகிலே மகளிர் கரை
அறைகூவலே நீ மேகநாதனின் மெல்லிய காதலி. மீன்கள் வைத்த நீலத் தோகையை தாங்கி நடக்கும் தங்க வானம். ஊமைகள் பொருந்திய உயர்பாப் போல ஒளிவிடும் தோகை மலர்க்கொடி நீயே. அகவலில் வல்ல ஆர்வப் பாவலன். வண்ணம் பலவும் குத்தகை பிடித்த சின்ன வயல் நீ, சிறுமை கயல் நீ. வாட்டம் கண்டு வேகன் போர்வை வழங்கினான் என்பது வாய்மையே இல்லை. ஆட்டம் கண்டே அழித்தனன் என்பது நடுப்பகல் போன்ற நல்ல உண்மை. ஆடும் ஒன்றன் ஆட்டம் கண்டே ஆட்டம் கண்டது மங்கையர் கூட்டம். ஆசான் வைத்தே அவர் நடம் கற்றார். அவ்வாசானுக்கும் ஆத்திச்சூடி கற்றுக் கொடுத்த கணக்காயன் நீ. எளியவர் எளியவர் அரவு நான் எதிர்ப்பரோ. என் சினம் நெருப்பு சருகை எரித்தே ஆக்காதோ பொடி. அப்படி பகைவர் உயிரை சாவூர் அனுப்பேனோ நான். நான் நினைத்தால் அவர் நிலை நடுக்கம் என்று கருதியே இருமா பெண்ணும் சந்தன பூச்சில் சிந்தை குளிர்பவர் பலர் பகை பெறுவர். பருகும் ஆணவ குடிமயக்கத்தில் கொக்கரிப்பார்கள். பகையா, படுத்துக்கொண்டே வெல்வேன், ஓரப்பார்வையில் ஒழித்துக் கட்டுவேன் என்று கருதுவர். இறுதியில் மாற்றார் திரண்டு சீற்ற தீக்கொடி பிடிப்பர். பெயராதோ மலை சிற்றுளி தாக்கால், தகராதோ கரை தாவும் ஆற்றல், வீழாதோ மரம் வீசும் காற்றால், உப்பினால் செய்து கடலிலே விட்ட கப்பலை போல கரைந்து மாய்வர். அச்சிறுந்தோகையால் என்ன ஆகும்? அடுக்குவோம் என அடுக்கடுக்காக வண்டி முதுகிலே சுமத்த வறிய அச்சிறுமென்று நீ அறியச் செய்தாய். தலையில் தாங்க தக்க கருத்தை வாலிலே வைத்து விளக்கினாய் நீயே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு கவிதை தோழர். அதை உங்களுடைய குரலில் ஏற்ற இறக்கங்களோடு அதற்கு தேவையான பாவங்களோடு மிக சிறப்பாக படித்தீர்கள். மிக்க நன்றி.